ஒரு பெரிய மரத்துல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். அமைதியா இருக்கவே தெரியாது. நான் பேசாம இருந்தா எனக்கு தூக்கம் கூட வராது. அதே மரத்தின் அடியில ஒரு பாம்பு இருந்தது. அது ரொம்ப அமைதியானது. தேவையில்லாம பேசாது. அமைதியா இருந்தா ஆபத்து குறையும். கிளி பாம்பை பார்த்து அதன் அமைதியை கிண்டல் செய்தது. ஏய் பாம்பே, இவ்ளோ சும்மா இருந்தா போரடிக்காதா? சும்மா இருக்கிறது தான் சில நேரம் புத்திசாலித்தனம். ஒரு நாள் அந்த காட்டு பக்கம் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் சத்தம் கேட்டா விலங்குகளுக்கு ஆபத்து. அந்த நேரத்துல அமைதி ரொம்ப முக்கியம். கிளி ஆபத்து பார்த்ததும் சும்மா இருக்காம சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. ஆபத்து ஆபத்து, வேட்டைக்காரன் வர்றான். கிளி கத்துனாலும் பாம்பு அசையவே இல்ல. இலைகளுக்குள் அமைதியா மறைந்தது. சத்தம் போட்டா நாமே சிக்கிடுவோம். கிளி சத்தம் போட்டதால வேட்டைக்காரன் கிளியை பிடித்தான். ஐயோ, நான் பேசாம இருந்திருக்கணும். பாம்பு தந்திரமா வேட்டைக்காரனை பயமுறுத்தி கிளியை விடுவிச்சது. சொல்ல வேண்டிய நேரமும் உண்டு, சும்மா இருக்க வேண்டிய நேரமும் உண்டு. கிளி தன்னோட தவற புரிஞ்சுகிட்டது. அதிக பேச்சு ஆபத்து என்பதை உணர்ந்தது. இனிமே தேவையில்லாம பேச மாட்டேன். அதிக பேச்சு ஆபத்தை தரும், அமைதி பாதுகாப்பு தரும்.